காலை தந்த வேலைக்காக நன்றி ராஜா. இப்போ பேச போகிற மூன்றாவது வார்த்தையை ஆசீர்வதிங்க இயேசப்பா. என்னை மறித்து நீங்கள் பேச வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். மூன்றாம் வார்த்தையாக எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். இந்த வசனத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏசப்பா வந்து மூன்றாவது வார்த்தையாக அவங்க அம்மாவை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த யோவான் பார்த்து சொல்கிறார். ஏசப்பா எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, ஏசப்பா வந்து மறிக்க போகிறாங்க. மறித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க அம்மா வந்து தனியாக இருக்கக்கூடாது, அவங்கள பாதுகாக்கவும் அவங்கள பராமரிக்கவும் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா யோவானை தேர்ந்தெடுத்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அதோ உன் மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோவான் 15:13 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்க அன்பிலும் அதிகமான அன்பு வேறு ஒருவரிடத்திலும் இல்லை. அதாவது என்னன்னா, அன்பு வந்து ஏசப்பாவை தான் அந்த சிலுவையிலையும் அவரோட அன்பை அந்த இடத்துல நம்மளால் உணர முடியுது. ரோமர் 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளாக இருந்தோம், ஏசப்பா நம்மளுக்காக ஜீவனை விட்டார். நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கோம், இப்போ வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏசப்பா நம்மளுக்காக அவரோட ஜீவனை விட்டார். நம்ம வந்து காலையில் எழுந்த உடனே அம்மா கிட்ட என்ன கேட்போம்? அம்மா காஃபி கொடுங்க. எல்லாமே வந்து அம்மா கிட்ட தான் கேட்போம். எல்லாத்துக்குமே அம்மா அம்மா தான் கூப்பிடுவோம். ஏசப்பா பிறந்து 33 வருஷம் வாழ்ந்தார். 33 வருஷம் வரைக்குமே ஏசப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட 3 வாட்டி தான் பேசினாராம். முதல் வாட்டி லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். ரெண்டாவது வாட்டி யோவான் 2:4 பேசினார். மூணாவது வாட்டி யோவான் 19:26 ஏசப்பா பேசினார். இப்போது நம்ம நடந்து ஒரு குட்டி பாப்பா நடந்து போயிட்டுருக்கு, அது கீழே விழுந்துருச்சு, அதுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு அது அவங்க அம்மா கிட்ட அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? ஆயில்மெண்ட் வச்சு அதை இது பண்ணுவாங்க. அதே அந்த இடத்துல ஏசப்பாவை வந்து சிலுவையில் அறையும் போது மரியாளோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. மோசேக்கு கொடுத்த 10 கற்பனையில் முதல் கற்பனை, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தாயையும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணணும். சிலுவையில் இருந்த போதும் ஏசப்பா வந்து அவங்க அம்மாவை மறக்கலை. ஏசப்பா மறந்துருந்தாங்கன்னா யோவானை வந்து விட்டு நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு பொறுப்பை யோவான்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏசப்பா வந்து மறக்காத ஒரு காரணத்தினால தான் அவங்க அம்மாவை பற்றி அவர் யோசித்து அந்த இடத்துலையும் அவங்க அம்மாவுக்கு தேவையானதை அவர் செஞ்சார். மனிதனாக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து அவர் செய்ய வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் சரியாக செஞ்சு முடித்தார். ஏசப்பா மரித்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா வந்து யோவானை தேர்ந்தெடுத்தார். ஏசப்பா எவ்வளோ இரக்கமுடையவராக இருந்து யோவான் கிட்ட அவங்க அம்மாவை ஒப்படைச்சார். ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற பிள்ளை. யோவான் 2:35. சாரி, லூக்கா 2:35. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஏசப்பா வந்து அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அது வந்து ஏசப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட முன்னாடியே சொன்ன வார்த்தை, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஆத்துமாவை உருவி போகும்னா ஆத்துமா வந்து உருவி போகாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரும். ஏசப்பா வந்து அவங்க தாயை பராமரிக்கிற பிள்ளையா அப்படி இருந்ததுனால நம்மளுக்கும் அதை வந்து சொல்கிறார், உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் தான் கனம் பண்ணணும், அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஏசப்பா வந்து பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளை.
பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏசப்பா வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கனம் பண்ணார். உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா வந்து முன்மாதிரியாக இருந்தார். யாத்திராகமம் 20:12 வாசிங்க. தகப்பனையும் தாயையும் நம்ம கண்டிப்பாக கனம் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஏசப்பா வந்து 10 கட்டளையில் ஒரு கட்டளையாக அதை கொடுத்துருக்காரு. எபேசியர் 6:1-2 வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணா வாழ்நாள் நீடித்திருக்கும்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லியிருக்கு. உபத்திரவத்திலும் உத்தரவாதமுள்ள பிள்ளை. ஏசப்பா 3வது வந்து உபத்திரவத்திலும் உத்தரவாதமுள்ள பிள்ளை. சிலுவையிலையும் கூட அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஏசப்பா சரியாக செஞ்சு முடித்தார். நாம் எந்த சூழ்நிலையிலுமே அப்பாவையும் அம்மாவையும் நம்ம வந்து கனம் பண்ணணும். அவங்கள அசட்டை பண்ணி அவங்கக்கிட்ட அசட்டமாக பேசுகிறது, எல்லார் முன்னாடியும் ஒரு மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏசப்பா 4வது வந்து ஞானமுள்ள பிள்ளையாக இருந்தார். தன் தாய்க்கு யோவானை ஒப்படைத்து ஞானமுள்ள பிள்ளை அப்படிங்கிறத ஏசப்பா வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறாரு. ஏசப்பா வந்து நினச்சிருக்கலாம், சரி நம்ம மரிச்சதுக்கப்புறம் நம்ம அம்மா யார் வேணால் பார்த்துப்பாங்க, அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏசப்பா அந்த இடத்துலையும் ஞானமாக யோசித்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு யோசித்து யோவான் இடத்துல அவங்கள ஒப்படைச்சாங்க. ஏசாயா 52:13 வாசிங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். ஞானமாய் நடப்பார். ஏசப்பா ஞானமாக நடந்ததுனால தான் அவங்க அம்மாவை வந்து அவங்க கிட்ட ஏசப்பா வந்து ஒப்படைச்சார். எபேசியர் 6:1-2-3 வாசிங்க. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாக அவங்க கொடுக்கணும். அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்கள பார்த்துக்கணும். அவங்களோட கடைசி காலத்தில் நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். அவங்ககிட்ட அன்பு செலுத்தணும். இயேசுவை போல் கடைசி வரை அவங்கள நம்ம பராமரிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க நினைப்பாங்க. கொடுக்க வேண்டிய கனத்தை அவங்களுக்கு சரியாக கொடுக்கணும். நம்ம கொடுத்தோன்னா அவங்க நம்மளோட தேவைகள் எல்லாம் அவங்க நம்மளுக்கு சரியாக பார்த்து செய்வாங்க. இதுதான் ஏசப்பா சிலுவையில் பேசிய 3ஆம் வார்த்தை. ஆமென்.